கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையில் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற இந்த சோதனையானது சுமார் 20 மணி நேரம் வரை நீடித்து இன்று விடிய விடிய நடைபெற்ற சோதனை தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. அவர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் எந்த ஒரு முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் வேலூரில் உள்ள கிங்ஸ்டன் கல்லூரியில் நடைபெற்று வரும் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பிரகாஷ். விடிய விடிய நடைபெற்ற இந்த சோதனையில் எந்த ஒரு முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சோதனை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். நேற்று காலை முதல் அமலாக்கத்துறையின் சோதனை காட்பாடியில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசனுடைய 3 வீடுகளில் நடைபெற்று அதற்கு பிறகு வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் தொடர்ந்து நடைபெற்று அவர்கள் சாவி வராமல் வெளியிலேயே காத்திருந்து பின்னர் அதற்கான வெளிநாட்டில் இருக்கின்ற எம்பி கதிரானந்திடமும் முறையான அனுமதி இமெயில் மூலம் பெறப்பட்டு அதிகாரிகள் உள்ளே சென்று சோதனை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 26 மணி நேர சோதனைக்கு பிறகு கதிரானந்த் வீட்டில் சோதனையானது நிறைவு பெற்று ஒரே ஒரு கைப்பை மற்றும் கைப்பற்றப்பட்டு அங்கிருந்து ஒரு அதிகாரி அதை தனியாக எடுத்து சென்று அவர் வேகமாக ஓடி சென்று ஒரு வாகனத்தில் ஏறும் காட்சி. அதற்கு பிறகு அங்கு இருக்கின்ற மீதமுள்ள அதிகாரிகள் அனைவரும் வேறொரு வாகனத்தில் சென்று அவர்கள் காட்பாடி கிங்ஸ்டன் கல்லூரியில் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து அதிகாரிகளும் கிங்ஸ்டன் கல்லூரியில் தற்போது முகாமிட்டுள்ளனர். இந்த சோதனையானது எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்கின்ற ஒரு தகவல்கள் இதுவரை எந்த ஒரு அதிகாரியிலிருந்து என்ன கைப்பற்றப்பட்டது என்பதை கூட அவர்கள் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் வெளியே வரும்போது அது ஒரு சிறிய கைப்பையை தவிர வேறு எதையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. அங்கு கதிரானந்த் வீட்டில் கடப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் உள்ளே கொண்டு செல்லப்பட்டாலும் அங்கு இருக்கின்ற ஒரு ஆச்சாரி மூலமாக கதவுகள் திறக்கப்பட்டு 2 கதவுகளில் திறக்கப்பட்டு உள்ளிருந்து ஏதோ ஒன்று கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த சிறிய பையில் தான் ஏதாவது ஆவணங்கள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. விடிய விடிய இந்த சோதனையை நடைபெறுத்தால முடியாத ஒரு சோதனையாகவே இது தற்போது தொடர்ந்து நீடித்து வருகிறது. பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் ஒரே ஒரு டிராவல் பேக் மட்டும் சிகப்பு கலர் டிராவல் பேக் மட்டும் கைப்பற்றப்பட்டு அது அதிகாரிகள் கொண்டு சென்றனர். அது நேற்று மாலை ஒரு 7 மணி அளவில் அது முடிவுக்கு வந்தது. பிறகு அவருடைய சிமெண்ட் குடோன் மற்றும் உள்ளிட்ட இடங்கள் முடிவு பெற்று அங்கிருந்து அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் அங்கிருந்து சென்றனர். தற்போது பலத்த பாதுகாப்புடன் துப்பாக்கி ஏந்திய மத்திய காவல்படை அதிகாரிகள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கல்லூரிக்கு செல்லுகின்ற பணியாட்களை கூட சோதித்த பின்னரே உள்ளே அனுப்பி வைக்கின்றனர். கல்லூரியில் இருக்கின்ற கேன்டீனுக்கு கொண்டு செல்லப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் பால் போன்ற அனைத்து வாகனங்களும் நீண்ட பரிசோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. தற்போது துப்பாக்கி ஏந்திய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளே இருக்கின்ற அதிகாரிகள் வெளியே முடிந்த பின்புதான் என்ன கைப்பற்றப்பட்டது, எதற்காக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது, என்ன காரணங்கள் எல்லாவற்றையும் இனிமேல் தான் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.